இன்னைக்கு ஐபிஎல் 16வது ஆட்டம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிகளுக்கும் இடையே லக்னோவில் நடந்திருந்தது. ஸோ இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் தோல்வி அடைய வேண்டிய ஆட்டம் தான். ஆனால் கடைசி ஓவரில் நடந்த சில திக் தருணங்கள் ட்விஸ்டான திருப்பத்தால் இந்த ஆட்டத்தில் யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி ரிசல்ட் தற்போது வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சது மும்பை இந்தியன்ஸ் அணி தான். ஃபர்ஸ்ட் அவங்க லக்னோ அணி அவங்கள பேட்டிங் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ ஓப்பனர்களாக இதில் வந்த மிச்சல் மார்ஸ் நல்லா விளையாண்டு 60 ரன் எடுத்தார். மார்க்ரம் அவரும் அற்புதமாக விளையாண்டு 53 ரன்கள் எடுத்து கொடுக்க, ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிக்கோலஸ் பூரன் 12 ரன் தான் எடுத்தார். ஆனால் அதுக்கப்புறமா வந்த ரிஷப் பண்ட் இன்னைக்கும் மோசமான பேட்டிங் 2 ரன்களுக்கு அவுட் ஆனார். அதுக்கடுத்து வந்த ஆயுஷ் பதோனி ஒரு 30, டேவிட் மில்லர் 27 ரன் அடித்து கொடுத்தாரு. ஸோ ஓவராலாக லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி அற்புதமாக பேட்டிங் பண்ணாங்க. 20 ஓவருக்கு 203 ரன்கள் வரைக்கும் எடுத்தாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிக் ஸ்கோர் 200க்கு மேலே சமீபத்தில் அவங்க சேசிங் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த பயத்தோட சேசிங் பண்ண வந்த மும்பை இந்தியன்ஸ் அணி பக்கம் வில் ஜாக் 5 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ரிக்கல் அவரும் ஒரு 10 ரன்கள் எடுக்க, ஆனால் அதுக்கப்புறமா வந்த நமத் அற்புதமாக விளையாண்டாரு. 46 ரன்கள் எடுத்து கொடுத்தாரு. முக்கியமாக அதுக்கடுத்து அவர் கூடவே நல்லா பார்ட்னர்ஷிப் போட்ட சூரியகுமார் ரொம்ப சூப்பராக விளையாண்டு ரொம்ப வேகமாக அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணார். ஆனால் மறுமுனையில் விளையாடிக்கிட்டு இருந்த திலக் வர்மா ரொம்ப ஸ்லோவான பேட்டிங், பாலுக்கு பால் தான் ரன் எடுத்தார். 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் பேட்டிங் பண்ணார். இதனால் அவருடைய பொறுப்பையும் சேர்த்து தோளில் சுமர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை வெற்றியின் பாதைக்கு கஷ்டப்பட்டு ஒத்த ஆளா சூரியகுமார் இழுத்துக்கிட்டு போனார். ஸோ அந்த நேரத்தில் 67 ரன்கள் எடுத்திருந்தப்ப சூரியகுமார் யாதவ் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அவுட் ஆக, அதுக்கப்புறமா பார்ட்னர்ஷிப் போட்ட கேப்டனான ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா இவங்களுக்கு லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் ரொம்ப அற்புதமாக பந்து போட்டாங்க. முக்கியமாக அதிகமான யார்கர் போட்டதால திலக் வர்மா அதே போல் ஹர்திக் பாண்டியா 2 பேராலையுமே பிக் ஷாட்டாக கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ இதனால் கடைசி ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் பரபரப்பாக போயிருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றியின் விளிம்பு வரைக்கும் வந்து கடைசியாக இந்த மேட்ச்சில் அதிர்ச்சி தோல்வியை அடைஞ்சிருந்தாங்க. இதன் காரணமாக புள்ளி பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் அணி மேலும் அவங்க கீழே சறுக்க, அது நம்ம சிஎஸ்கே அணி பாயிண்ட்ஸ் டேபிளில் தற்போது மேலே போகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி ஆகியிருக்கு. ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க போராடி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ரொம்ப அபரமாக விளையாண்டு போராடி தான் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் கடைசி வரைக்கும் பரபரப்பாக நடந்த இந்த மேட்சை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.